மத்தேயு அதிகாரம் 6 வசனம் 1. மனுஷன் காண வேண்டுமென்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினிடத்தில் உங்களுக்கு பலனில்லை. வசனம் 2. மத்தேயு 6ஆம் அதிகாரம் வசனம் 2. ஆகையால் நீங்கள் தர்மம் செய்யும் பொழுது மனுஷராலே புகழப்படுவதற்கு மாயக்காரர்கள் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரரை உதவியதே. அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். வசனம் 3. நீ தர்மம் செய்யும் பொழுது உன் தர்மம் அதர்மமாய் இருப்பதற்கு உன் வலது கையை செய்கிறதை உன் இடது கை அறியாதிருக்க கடவது. வசனம் 4. அப்பொழுது அந்தகாரத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். அன்றியும் நீ ஜெபம் பண்ணும் பொழுது மாயக்காரரைப் போல் இருக்க வேண்டாம். மனுஷர்கள் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளிலும் சந்தைகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறவர்கள் அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். வசனம் 6. நீயே ஜெபம் பண்ணும் பொழுது உன் அறை வீட்டிற்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தகாரத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தகாரத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். வசனம் 7. அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது அஞ்ஞானியைப் போல வீண் வார்த்தைகளை அளப்பாதீர்கள். அவர்கள் அதிக வசனிப்பினாலே தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். வசனம் 8. அவர்களைப் போல நீங்கள் ஜெபம் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் செய்ய வேண்டியது கொள்கிறதற்கு முன்னமே உங்கள் இன்னதென்று தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். வசனம் 9. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்கள் சோதனைக்கு உட்படாமல் தீமை நின்று எங்களை இரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன் என்பதே. மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். வசனம் 16. நீங்கள் உபவாசிக்கும் பொழுது மாயக்காரரைப் போல முகவாடலாய் இராதிருங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர்கள் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். வசனம் 17. நீங்கள் உபவாசிக்கும் பொழுது அந்த உபவாசம் மனுஷருக்கு காணப்படாமல் அந்தகாரத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்பட வேண்டியதாய் உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. வசனம் 18. அப்பொழுது அந்தகாரத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். வசனம் 19. பூமியிலே உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். அங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும். அங்கே திருடர் கன்னம் மிட்டு திருடுவார்கள். வசனம் 20. பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அங்கே பூச்சியும் துருவும் கெடுக்கிறதும் இல்லை. அங்கே திருடர்கள் கன்னம் மிட்டு திருடுகிறதும் இல்லை. வசனம் 21. உங்கள் பொக்கிஷங்கள் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். வசனம் 22. கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவு இல்லாததால் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். அப்படி உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாய் இருந்தால் அவ்விருள் எவ்வளவோ அதிகமாயிருக்கும். வசனம் 24. 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றொருவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றொருவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கு உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாதே.
வசனம் 25. ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்திற்காகவும் கவலைப்படாதிருங்கள். உங்களுக்கு சொல்கிறேன், ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா. வசனம் 26. ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதுமில்லை, அறுக்கிறதுமில்லை, களஞ்சியங்களை சேர்த்து வைக்கிறதுமில்லை, அவைகளை உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா. வசனம் 27. கவலைப்படுகிறதுனாலே உங்கள் எவன் தன் சரீரம் அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான். வசனம் 28. உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்களை எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள், அவைகள் உழைக்கிறதுமில்லை, நுறுக்கிறதுமில்லை. வசனம் 29. என்றாகிலும் சாலமோன் முதல் தன் சர்வ மகிமையை அவைகளை ஒன்றை போலாகிலும் உடுத்து இருக்கிறதுமில்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்துவித்திருந்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயமல்லவா. ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். 32. இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடியிருக்கிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பிதா அறிந்திருக்கிறார். வசனம் 33. இது முதலாய் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். வசனம் 34. ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்த நாளுக்கு அதன் பாடுகள் போதும்.